Welcome to all. This is All Time Advance YouTube channel. Only for viewers. Welcome to all. இந்த டாபிக் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ முதல்ல சர்க்யூட் பிரேக்கர்னா என்னெல்லாம் டைப் இருக்கு, ஸோ அதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச். எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காவே ஆப்ரேட் ஆகும். ஸோ லைக் சுவிட்ச் அது ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஆன் பண்ணவோ இல்லை ஆஃப் பண்ணவோ ஆட்டோமேட்டிக்கலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் ஆகும். ஐசோலேட்டர்னா நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு தேவைப்படும் போது கஸ்டமரோட தேவைகளுக்கு ஏற்றபடி ஒரு சர்க்யூட்ல ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ணவும் யூஸ் ஆகும். அதே டைம்ல ஏதாவது ஒரு ஃபால்ட், ஷார்ட் சர்க்யூட்ஸ், ட்ரிப்பிங், இன்சிடென்ட் கரண்ட், ஏதோ ஒரு இஷ்யூனால தேவைப்படும் போது அந்த சர்க்யூட்டை சேஃப் பண்ண செய்யணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் இஸ் அ கரெக்ட் நேம் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கரோட டெபினிஷன். தானாகவே ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்டை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ். சர்க்யூட் பிரேக்கர்ல என்னெல்லாம் டைப் இருக்கு? எம்சிபி, எம்சிசிபி, ஏசிபி, விசிபி, ஓசிபி, SF6. ஸோ எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? எம்சிபி மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் சின்னது. எம்சிசிபி அடுத்த லெவல், மினி சர்க்யூட் பிரேக்கருக்கு நெக்ஸ்ட் லெவல். மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். ஏசிபி ஏர் சர்க்யூட் பிரேக்கர். விசிபி வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர். SF6 சல்பர் ஹெக்ஸாக்ளோரைடு யூஸ் பண்ற சர்க்யூட் பிரேக்கர். இப்போ நமக்கு சப்ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 kV, 230 kV இவ்வளவு ஹெவி வோல்டேஜ் வருது. ஸோ 230னா 2,30,000. ஸோ அவ்வளோ வோல்டேஜ், 400,000 வோல்டேஜ். ஸோ இவ்வளோ வோல்டேஜ் உள்ள பவர்ஸ், இந்த பவரை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண கஷ்டம். அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வழியா டவுன் பண்ணி ஒவ்வொரு ஃபீடர் வழியா எல்லா கம்பெனிகளுக்கும் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரிகளுக்கும் கொடுக்குறோம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க, பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 2000 kV, 1500 kV, 4000 kV, 5000 kV. இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய பவரை ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் யூஸ் பண்றது விசிபி. ஸோ விசிபி HTக்கு யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரே எம்இ பேனல் வரும். எம்இ பேனல் வரும்போது முதல்ல இந்த சப்ளை பவரை ரிசீவ் பண்றது ஏசிபி, ஏர் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ஏர் சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 400 ஆம்ஸ்ல இருந்து 1600 ஆம்ஸ், 2000 ஆம்ஸ்ல இருந்து 5000 ஆம்ஸ். சோ இப்போ உங்களுக்கு தேவையான ரேட்டிங் ஏற்றபடி ஒரு ஏசிபியை நம்ம பிக்ஸ் பண்றோம். இந்த ஏசிபி சம் ஃபீச்சர்ஸ் எதனால ட்ரிப் ஆகும் அதை டீட்டெயில் சொல்றேன். ஸோ இப்போ ஏசிபி யூஸ் பண்ணிட்டோம். இந்த ஏசிபில இருந்து சப்ளை எம்இ பேனல்ல இருந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஷாப்ட், ஒவ்வொரு லைன்ஸுக்கும் இல்ல இனி ஒரு தனி ஒரு பில்டிங், இந்த பில்டிங் நம்ம சப்ளை மூவ் பண்றோம். அங்கேயும் உங்களுக்கு கஸ்டமர் ரெக்கமெண்ட் ஏற்றபடி 400ல இருந்து 5000 வரைக்கும் நம்ம ஏசிபியே இருக்கு அவைலபிலிட்டியா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவைப்படும் போது எம்சிசிபி இல்லைன்னா ஏசிபி யூஸ் பண்ணிக்குவாங்க, சப்ளையை வாங்கிக்குவோம். இந்த சப்ளையை வாங்கிட்டு அங்க இருந்து அடுத்த சின்ன சின்ன பேனல்ஸ் மூவ் பண்ணும் போது அங்க இன்கம் ரிசீவ் பண்றது எம்சிபி யூஸ் பண்ணுவோம். எம்சிபி யூஸ் பண்ண பிறகு அங்கிருந்து சப்ளை மறுபடியும் ஃபீடர் பண்ணுவாங்க. அங்க இருந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கு மூவ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபி பாக்ஸ் சொல்லுவோம். இந்த டிபி பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 போல் எம்சிபி, அப்புறம் 2 போல் எம்சிபி, சிங்கிள் போல் எம்சிபி, அதுக்கப்புறம் தான் சுவிட்ச் பாக்ஸ் வரும். சுவிட்ச்ல நம்ம லைட்ஸ், சார்ஜர் எல்லாம் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் சார்ஜர் 3 வோல்ட் இல்ல ஒரு 3 வோல்ட் சப்ளை தான் நமக்கு சார்ஜ் யூஸ் பண்றோம். ஆனா முதல்ல சொன்ன இன்கமிங் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 kV, 230 kV. So 110 kV 63 kV இல்லனா 33 kV 22 kV 11 kV டவுன் பண்றது டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்றோம். அதுல இருந்து பிரேக்கர் கண்ட்ரோல் பண்றது. அப்புறம் சின்ன சின்ன எம்இ பேனல்
எம்இ பேர்ல இருந்து ஃப்ளோர்ஸ், ஃப்ளோர்ல இருந்து டிபி, டிபில இருந்து வந்து யூசிங் சப்ளை வரைக்கும் சுவிட்ச் பாக்ஸ். இவ்வளவு தூரம் வரும்போது ஒரு சின்ன ஒரு சார்ஜர் ட்ரிப் ஆயிடுச்சு, ஷார்ட் ஆயிடுச்சுன்னா டோட்டல் எல்லாம் ஆஃப் ஆகக்கூடாது. ஸோ அந்த சர்க்யூட் மட்டும் ஆஃப் ஆகணும். அப்ப நம்மளோட தேவைகளுக்கு ஏற்றபடி ஆம்ஸ் ரேட்டிங்கை வச்சு பிரேக்கரை வந்து அசைன் பண்றோம். ஸோ எம்சிபி வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். எம்சிபில வந்து 6 ஆம்ஸ்ல இருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேக்கர்ஸ் இருக்கு. சிங்கிள் போல், 2 போல், 3 போல், 4 போல்ஸ், நிறைய போல்ஸ் இருக்கு. இந்த பிரேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றபடி, இப்ப எக்ஸாம்பிள் லோடு வந்து 5 ஆம்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 6 ஆம்ஸ் பிரேக்கர் யூஸ் பண்ணா போதும். இந்த லோடு வந்து 50 ஆம்ஸ் இருக்குன்னா நீங்க 30 ஆம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேல் ரேட்டிங் உள்ள 100 ஆம்ஸ், 60 ஆம்ஸ் தான் என்ன பண்ணணும், பிரேக்கர் அசைன் பண்ணணும். ஸோ பிரேக்கர் வந்து ரேட்டிங்கை பேஸ் பண்ணி அசைன் பண்ணுவாங்க. எம்சிபி வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர், அதுக்கு அடுத்த லெவல் எம்சிசிபி, அதுக்கு அடுத்த லெவல் ஏசிபி, இதுக்கப்புறம் ஹெச்டி, விசிபி, ஓசிபி வந்து இப்ப யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஒவ்வொரு பிரேக்கரை பற்றியும் ஏசிபி, எம்சிசிபி, விசிபி, ஏசிபியும் தனித்தனி வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ பிரேக்கர்னா ஆட்டோமேட்டிக்கலா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஆன் பண்ணவும் ஆஃப் பண்ண யூஸ் ஆகும். இப்போ ஒரு பவர் சேஞ்ச் ஆகுது, டிஜி டு இபி மாறுதுன்னா டிஜி ஆன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகி, சர்க்யூட் பிரேக்கர் ஆன் ஆகி சப்ளை வந்து கொடுத்துரும். அதே மாதிரி இன்டர்லாக் பண்ணிருப்பாங்க. எப்ப வந்து இபி வருதோ இந்த பிரேக்கர் டிஜியோட இன்கம் ட்ரிப் ஆயிரும், இபியோட இந்த பிரேக்கர் ஆன் ஆயிரும். ஸோ 2 பிரேக்கரும் ஆட்டோமேட்டிக் ஆயிரும். இதுல ஆட்டோமேட்டிக் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்ப வந்து உங்களுக்கு தேவையோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரேக்கர் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இதே நீங்க லைக்கஸ் ஐசோலேட்டர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிடையாது, எப்பவுமே இருக்கும். இப்போ ஒரு டிவி ரூம்ல போறீங்க, இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் ரூம்ல போறீங்கன்னா அந்த நிறைய பேனல்ஸ்ல வந்து பிரேக்கர்ஸ் இருக்கும். எந்தெந்த பிரேக்கர்ஸ்ல வந்து ஆன், ஆஃப், ட்ரிப் இந்த 3மே இருக்கும். இந்த ட்ரிப் இருந்தா மட்டும்தான் அது பிரேக்கர், ட்ரிப் இல்லாம ஆன், ஆஃப் மட்டும் இருந்தா ஐசோலேட்டர். நிறைய எலக்ட்ரிக்கல் பெர்சன்ஸ் போவாங்க, எல்லாமே காமனா பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போய் பாருங்க, அதுல ஆன் இருக்கும், ஆஃப் இருக்கும். 2 மட்டும் இருந்தீங்கன்னா அது வந்து ஐசோலேட்டர். ஆன், ஆஃப், ட்ரிப் 3 இருந்தா பிரேக்கர்ஸ். ஸோ ஏசிபி வச்சு நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம். பிளஸ் ஏசிபிக்கு, எம்சிபிக்கும் எம்சிசிபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு, பண்ணிக்குவோம். பிரேக்கர்ல என்ன, பிரேக்கர்ல எல்லாம் டைப் இருக்கு. ஸோ எம்சிசிபில இருந்து எஸ்எஃப்சிசி வரைக்கும் யூசிங் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பிரேக்கர், என்னென்ன ரேட்டிங்ல, என்னென்ன தேவைக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.